படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. மகிமை உண்டாவதாக. கடைசி காலத்தின் நற்செய்தி ஊழியங்கள் வழங்கும் சிலுவை பாடுகள், சிலுவை பாடுகள், சிலுவை பாடுகள். கதை தொகுப்பு, வசனம், பாடல்கள், டைரக்ஷன் பாஸ்டர் A.M. செபாஸ்டின் அவர்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த உலகத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நல்ல சத்தியங்களை எங்களுக்கு போதித்தீர்கள். நீங்க போதித்தபடி எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடிப்போம். போதகரே, இவன் வெகு காலமாய் முடமாக படுத்து கிடக்கிறான். இவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமாம், பாவங்களை மன்னிப்பதற்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இவன் என்ன தேவனா? நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறீர்கள். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும். நீ எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ. எனக்கு சுகம் கொடுத்து விட்டார். எனக்கு சுகம் கொடுத்து விட்டார். நன்றி, சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். போதகரே, தாங்கள் என் வீட்டிற்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இவன் பேசுவதும் செய்வதும் ஆச்சரியமாக இருக்கிறது.
அதே நேரத்தில் மிகுந்த கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. போதகரே, இவனை பிடித்திருக்கும் பிசாசு இவனை அதிகமா அலைக்கழிக்கிறது. அதோடு பேச முடியாத ஊமையானா இருக்கிறான். இவனுக்கு விடுதலை கிடைக்கும்படி இவனை உம்மிடத்தில் கொண்டு வந்தோம். இவனை அலைக்கழிக்கிற பிசாசு இவனை விட்டு போகும்படி உனக்கு கட்டளையிடுகிறேன். இப்போ நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன். எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. ஐயா, இது என்ன சத்தம்? இங்கு யார் வந்திருக்கிறார்கள்? இங்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். என்ன, இயேசு வந்திருக்கிறாரா? ஐயா, எங்களை அவரிடம் தயவு செய்து கொண்டு போங்கள் ஐயா, நாங்கள் பால்வாதிக்க வேண்டும். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவே, எங்கள் கண்களை நீங்கள் திறக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்வை அடைவீர்களாக. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். சித்தம் உண்டு, சொஸ்தமாகு. உமக்கு நல்ல சாட்சியா இருப்பேன். ஆனாலும் அதெல்லாம் எனக்கு நிம்மதியை தரவில்லை. இயேசுவிடம் வந்த பிறகுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம், சமாதானம் வந்தது. யோவான், உனக்கு எப்படி இருக்கிறது? இயேசுவோடு வாழ்வதும் அவருடன் ஊழியம் செய்வதும் எனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். எனக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் கிடைத்த மாபெரும் பாக்கியம். என்ன சொல்றீங்க? தோமா, உனக்கு எப்படி இருக்கிறது? இதை காட்டிலும் சந்தோஷம், சமாதானம் உலகத்திலே வேறு எங்குமே கிடைக்காது. யூதாஸ், உனக்கு எப்படி இருக்கிறது? நான் உலகத்தின் வேலைகளை செய்யும் போது அதிகமாக பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். என் கையில் பணம் இல்லாத நாளே இல்லை. அப்படிப்பட்ட வேலைகளை விட்டு இயேசுவிடம் ஊழியம் செய்ய அழைத்தார். உடனே ஊழியத்திற்கு வந்துவிட்டேன். வந்த இடத்திலும் எப்பொழுது நான் பணத்தை பார்த்து கொண்டிருக்கும்படியாக பண பொறுப்பை என்னிடத்திலே கொடுத்து விட்டீர்கள். நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். யூதாஸ், உன்னுடைய கண்கள் பணத்தின் மேலே பதியாமல் இயேசுவின் மீதே பதிந்திருக்கட்டும். எனக்கு ஒன்றும் ஆலோசனை சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாமே தெரியும். இப்படி இயேசுவுடன் இருப்பதும் இயேசுவுடன் ஊழியம் செய்வதும் நம்ம எல்லோருக்குமே மிகுந்த சந்தோஷம். எல்லோரும் என்ன சொல்றீர்கள்? ஆமா, ஆமா, மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம். இயேசுவுடன் இருப்பதும் ஊழியம் செய்வதும் மிகுந்த சந்தோஷம். நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியா ஒரு பாட்டு பாடுவோம். பேதுரு, நீதான் நல்லா பாடுவே, நீ பாடு. கிறிஸ்து என்று நமக்கு ரொம்ப நல்லவர், அனைவருக்கும் நன்மை செய்யும் அன்பு நிறைந்தவர். இயேசு கிறிஸ்து என்று நமக்கு ரொம்ப நல்லவர், அனைவருக்கும் நன்மை செய்யும் அன்பு நிறைந்தவர். சொல்லும் செயலும் சிந்தையாவும் இயேசுவில் இருக்கணும். இன்று போல என்று நாமும் ஊழியம் செய்கிறோம். சொல்லும் செயலும் சிந்தையாவும் இயேசுவில் இருக்கணும். இன்று போல என்று நாமும் ஊழியம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து என்று நமக்கு ரொம்ப நல்லவர், அனைவருக்கும் நன்மை செய்யும் அன்பு நிறைந்தவர். இயேசு கிறிஸ்து என்று நமக்கு ரொம்ப நல்லவர், அனைவருக்கும் நன்மை செய்யும் அன்பு நிறைந்தவர்.
பிடிக்கிற தொழிலை விட்டுவிட்டு பால் பிடிக்கிற கூட்டத்திலே நானும் வந்துவிட்டேன். அண்ணனை போல ஆசாபாசத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரோடு ஊழியம் செய்ய நானும் வந்திருக்கேன். பாதுகாக்கும் தலைவரேசு நமக்கு இருக்கிறார். பணத்துக்கெல்லாம் போய்ப்பாங்க நான் இருக்கிறேன். பாசத்தோடு ஒன்னாய் அணிஞ்சு ஊழியம் செய்திடுவோம். பாசத்தோடு ஒன்னாய் அணிஞ்சு ஊழியம் செய்திடுவோம். இயேசு கிறிஸ்து என்று நமக்கு ரொம்ப நல்லவர். அனைவருக்கும் நன்மை செய்யும் அன்பு நிறைந்தவர். இயேசு கிறிஸ்து என்று நமக்கு ரொம்ப நல்லவர். அனைவருக்கும் நன்மை செய்யும் அன்பு நிறைந்தவர். மோசம் அழுகிடாமல் பாதுகாக்கிறார். நல்ல மேய்ப்பராக நமக்கு இயேசு இருக்கிறார். உளையான சேற்றில் இருந்து நம்மை தூக்கினார். நிலையான சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். புத்தம் புதிய பாதையிலே நடத்தி செல்லுகிறார். பாதுகாப்பு பாசத்தோடு அணைத்துக் கொள்ளுகிறார். பரலோகத்துக்கு செல்லும் வழியை எடுத்து சொல்லுகிறார். பரலோகத்துக்கு செல்லும் வழியை எடுத்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்று நமக்கு ரொம்ப நல்லவர். அனைவருக்கும் நன்மை செய்யும் அன்பு நிறைந்தவர். இயேசு கிறிஸ்து என்று நமக்கு ரொம்ப நல்லவர். அனைவருக்கும் நன்மை செய்யும் அன்பு நிறைந்தவர். சொல்லும் செயலும் சிந்தையாவும் இயேசுவில் இருக்கணும். இன்றும் போல என்று நாமும் ஊழியம் செய்கிறோம். சொல்லும் செயலும் சிந்தையாவும் இயேசுவில் இருக்கணும். இன்றும் போல என்று நாமும் ஊழியம் செய்கிறோம். இன்று போல என்று நாமும் ஊழியம் செய்கிறோம். இன்று போல என்று நாமும் ஊழியம் செய்கிறோம். இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். 3 நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன். என்ன, ஆலயத்தை இடித்து போட்டால் 3 நாளுக்குள்ள எழுப்புவீரோ? இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாட்களுக்குள்ள எழுப்புவீரோ? கட்டப்பட்டிருக்கும் இந்த தேவாலயத்தை குறித்து சொல்லவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய என்னைத்தான் தேவனுடைய ஆலயமாக சொன்னேன். மகனே, என் அன்பு மகனே, என் பாசமான மகனே, என்னை விட்டு போயிட்டியப்பா. ஸ்திரீ, அழ வேண்டாம். உன் மகன் உயிரோடு எழுந்திருப்பான். ஆண்டவரே, என்ன சொல்லுகிறீர்? ஆமாம், உன் மகன் உயிரோடு எழுந்திருப்பான். பாடையை நிறுத்துங்கள். வாலிபனே, எழுந்து. அம்மா அம்மா, இதுல என்னம்மா? எனக்கு என்ன ஆச்சுமா? மறுத்துவிட்ட உன்னை அடக்கம் செய்வதற்கு கொண்டு போகிற நேரத்துல ஏசப்பா வந்து உன்னை உயிரோட எழுப்பிட்டாருப்பா. என் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டாருப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்நாளெல்லாம் சாட்சியா இருப்பேன். மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். தேவன் நம்முடைய ஜனங்களை சந்தித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு என்கின்ற மனிதனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏராளமான அற்புதங்களை செய்கிறான்.
மறித்து அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு சென்ற ஒரு வாலிபனை நேற்று உயிரோடு எழுப்பிவிட்டான். எங்கு பார்த்தாலும் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறான். திரள் கூட்டம் அவன் பின்னே சென்று கொண்டிருக்கிறார்கள். இது இப்படியே வளருவோமானால் நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமாய் போய்விடும். இதற்கு நம்ம என்ன செய்வது? அவனை எப்படி ஆகிலும் பிடித்துக் கொண்டு வாருங்கள். இனிமேல் அவன் பின்னே ஜனங்கள் போகாதபடிக்கு அவனை அடக்கி ஒடுக்கி விடுவோம். ரொம்ப கவனமாக வேலையை நடத்துங்கள். அவன் மேல் குற்றம் அகப்படாமல் அவனை பிடித்து வந்து என்ன செய்ய முடியும்? நியாயப்பிரமாணத்தை மீறி அவன் எதையாகிலும் செய்தால் உடனே பிடித்துக் கொண்டு வாருங்கள். புறப்படுங்கள். என்னை தொட்டது யார்? என்ன ஆண்டவரே, நீங்கள் கேட்பது ஆச்சரியமா இருக்கிறது. ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள்? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு. உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்ததா? என்ன இது? அப்படி யார் உம்மை தொட்டிருப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவை தொட்டது யார்? யார் தொட்டது? மறைக்காமல் சொல்லிவிடுங்கள். ஆண்டவரே, நான் தான் உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன். 12 வருடங்களாக உதிரப்போக்கினால் பெருத்த அவதிப்பட்டேன். எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ வைத்தியர்களை தேடி அலைந்தேன். எனக்கு இருந்த சொத்து எல்லாவற்றையும் செலவழித்தேன். எல்லாம் என்னை விட்டு போனது. என் சரீரம் செத்து போன நிலையில் மாறினது. உங்களை குறித்து கேள்விப்பட்டேன். தாங்கள் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று விசுவாசித்து வந்தேன். வந்த இடத்தில் என் நிலைமையை தங்களிடம் எடுத்து சொல்ல வாய்ப்பில்லை என்பதை கண்டவுடன் தங்களின் வஸ்திரத்திலும் உம்முடைய வல்லமை உண்டு என்பதை விசுவாசித்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன். தொட்டவுடனே என்னை இந்நாள் வரையிலும் வேதனைப்படுத்திய பெரும்பாடு வியாதி என்னை விட்டு நீங்கியது. இப்பொழுது எனக்கு பூரண சுகம் கிடைத்து விட்டது. உமக்கு கோடாகுடி நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறேன். நான் உமக்கு சாட்சியாய் இருப்பேன். இவனை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசை இவனை விட்டு போ. இயேசுவே, உன்னதமான தேவனே, எனக்கும் உனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டுகிறேன். உன் பெயர் என்ன?
இவனை பிடித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அநேக பிசாசுகளும் இவனை விட்டு போகும்படிக்கு கட்டளையிடுகிறேன். எங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அதோ அதோ அந்த பன்றி கூட்டத்திற்கு போகும்படி கட்டளையிடும். இவனை பிடித்திருக்கிற பிசாசு கூட்டமே, அதோ அந்த பன்றிகள் கூட்டத்துக்கு போகும்படிக்கு உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இவனுக்கு வஸ்திரத்தை போடுங்கள். இயேசுவே, பொல்லாத பிசாசுகள் பிடித்திருந்த இவனுக்கு விடுதலை கொடுத்தீர்கள், பெரிய காரியத்தை செய்தீர்கள். அதோடு எங்கள் பன்றிகள் கடலில் விழுந்து மாண்டு போயின. அடுத்தடுத்து நாங்கள் தொழிலில் இப்படிப்பட்ட நஷ்டம் வராதபடிக்கு இந்த இடத்தை விட்டு போகும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் விருப்பப்படியே போகிறேன். நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்த எல்லாவற்றையும் அறிவி. ஆண்டவரே, நூற்றுக்கு அதிபதியின் பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். தாங்கள் வந்து அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று நூற்றுக்கு அதிபதி என்னை தாங்களிடம் அனுப்பினார். இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பார்த்தவனா இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டியிருக்கிறான். இதோ நான் வந்து அவனை சொஸ்தமாக்கும். ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவானல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக ஆண்டவரிடத்தில் சொல் என்று நூற்றுக்கு அதிபதி என்னை தங்களிடத்தில் அனுப்பி வைத்தார். இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டபடி நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமடைந்தான். நீங்கள் போகலாம். நியாயப்பிரமாணத்தை மீறி இப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாயே, இப்போது உன்னை என்ன செய்வது? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பதா? இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லவில்லையே. ஐயா, இப்படிப்பட்ட பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். விடுவதா? பாவம், பரிதாபம், மன்னிப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை. நியாய பிரமாணத்தின்படி இவரை எடுத்துக்கொண்டு போய் கல்லெறிந்து கொண்டு போட வேண்டும். வாருங்கள், எடுத்துக்கொண்டு போவோம். வாடி. ஐயா, உங்களுடைய கால்களில் விழுந்து கேட்கிறேன், என்னை விட்டு விடுங்க. இயேசுவிடம் எடுத்து சென்று இவனை வைத்து இயேசுவின் மேல் குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி? தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்தவனை கல்லெறிந்து கொன்று போடுங்கள் என்று சொல்வாரையானால், உலகத்தாருடைய பாவங்களை மன்னிக்க பிதாவானவர் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்கிறாயே, அப்படி இருக்கும் பொழுது இவனை கல்லெறிந்து கொள்வது நியாயமா என்று குற்றம் சுமத்துவோம். அனுப்பி விடுகிறேன், இவனை விட்டு விடுங்கள் என்று சொல்வாரையானால், தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் இல்லையா என்று குற்றம் சுமத்துவோம். அந்த இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். பிறகு இவனை என்ன செய்ய வேண்டுமோ செய்யலாம். புறப்படுவோம். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் உண்மை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோனாரின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ
அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் என்னை கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், நான் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம். இது முதல் இயேசுவாகிய நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று சொல்கிறேன். எனக்கு பின்னால் போ சாத்தானே, நீ எனக்கு இடவனாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் நிறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் அவருடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள். இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் ஐயோ நெய்யுமாய் பிடிபட்டார். இப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? போதுகிறே, நாங்கள் சொல்வது உங்களுக்கு விளங்கவில்லையா? இப்படிப்பட்ட விபச்சாரம் செய்த பெண்ணை என்ன செய்வது? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இருந்து கல்லெறிய கடவன். உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. என்னை பாவத்தில் இருந்து மீட்டு காப்பாற்றினேன் ஆண்டவரே. என் வாழ்நாட்கள் எல்லாம் உமக்கு நன்றியாய் இருப்பேன். இனி பாவம் செய்ய மாட்டேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். எது வரைக்கும் எங்கள் ஆத்மாக்களுக்கு சந்தேகம் உண்டாக்கிறேன்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினால் நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தைகளின் ஆடுகளாய் இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒருவராலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என்ன சொன்னாய்? பிதாவும் நீயும் ஒன்றாய் இருக்கிறீர்களா? என்ன ஆணவம் பிடித்த வார்த்தையை பேசுகிறான் பாருங்கள். இப்படி துணிகரமான வார்த்தைகளை பேசுகிற இவரை விடக்கூடாது, கல்லெறிந்து கொண்டு போடுவோம். நான் என் பிதாவினால் அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள்? நற்கிரியைகள் நிமித்தம் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்கிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாது இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள். நம் நடுவில் இருந்து மாயமா மறைந்து விட்டானே, எங்கே சென்றாலும் தேடி பிடித்து பிரதான ஆசிரியர்கள் இழுத்து போவோம், வாருங்கள். இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருந்து பின்பு என்னை அனுப்பின பிதாவின் இடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள்,
ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். இவனை நாம் காணாதபடிக்கு எங்கே போவான்? கிரேக்கர்களுக்குள்ளே சிதறி போனவர்களுக்கு போய் கிரேக்கர்களுக்கு உபதேசம் பண்ணுவானோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவன் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று நமக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இவர் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கும்போது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசிதான். உண்மையாக இவர் கிறிஸ்துதானா? கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார். தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? இப்படிப்பட்டவரை பிடித்து எப்படி பிரதான ஆசிரியரிடத்தில் கொண்டு செல்வது? இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவரை நாம் எப்படி பிடிப்பது? வேண்டாம் வேண்டாம், உண்மைகளை பிரதான ஆசிரியரிடம் சொல்லுவோம், வாருங்கள். உம்முடைய நாமத்தினால் உங்க அன்பு மகன் லாசருவை அடக்கம் செய்கிறோம். ஆண்டவரே, நாம் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. எனவே நான் சென்று ஏதாகிலும் வாங்கிக் கொண்டு வருகிறேன். வேண்டாம் யூதாஸ், நாம் பிறகு சாப்பிடுவோம். இப்பொழுது மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு செல்வோம். ஆண்டவரே, சாப்பிட்டு விட்டு போவோம். நாம் உடனே போக வேண்டும். லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். ஆண்டவரே, லாசரு நித்திரை அடைந்திருந்தால் எழுந்திருப்பான். நான் சொன்னதை நீங்கள் வேறு விதமாய் அர்த்தம் கொள்ளுகிறீர்கள். லாசரு மரித்து போனான். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள். மரியாள், என்னம்மா இது? 4 நாட்களாக ஒன்றுமே புசியாமல் இப்படியே அழுது கொண்டிருந்தால் மரித்து போன உன் சகோதரன் மீண்டும் மரபா போகிறான். ஆமாமா, அழகை தேற்றிக்கொள், வந்து சாப்பிடுமா. என் சகோதரன் மரித்து போன வேதனையை என்னால் தாங்க முடியவில்லையே. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். மாட்டாளே, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். என் சகோதரி மரியாளுக்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. 4 நாட்களாக அழுது கொண்டே இருக்கிறாள். உன் சகோதரி மரியாளை இங்கே அழைத்துக் கொண்டு வா. ஆண்டவரே, நீங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். என் சகோதரனின் மரணத்தை, அந்த பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனை எங்கே வைத்தீர்கள்? ஆண்டவரே, வந்து பாரும். குருடரின் கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணியிருக்க கூடாதா? எல்லாமே முடிந்து விட்டது. இனி என்ன நடக்கிறது பார்ப்போம். கல்லறையின் மேல் இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள். ஆண்டவரே, இப்பொழுது நானுமே அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆயிற்று. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? பிதாவே,
நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன். நீர் எப்போதும் என்னை செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். லாசருவே, எழுந்து வெளியே வா. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். மாத்தாலே, மரியாளே, இனி உன் சகோதரனை வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறேன். புராணாசாரியரே, எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் இயேசு இயேசு என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இதை இப்படியே வளரவிட்டு நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதா? இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டாமா? இதற்கு மேல் அவனை விட்டு பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை. அவனை பிடிப்பதற்கு வேண்டிய வேலையை தீவிரமாய் செய்யுங்கள். பிரதான ஆசாரியரே வாழ்க. எங்கே அந்த இயேசுவை பிடித்து வரவில்லையா? பிரதான ஆசாரியரே, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவரும் ஒரு காலம் பேசுகிறதையே. நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதொருவர் அவரை விசுவாசித்திருந்தா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆட்களைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்கிறதா? நீரும் கலிலேயனா? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புவதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும். இனிமேலும் அவனை விட்டு பார்த்து நாட்களை கடத்த வேண்டாம். உடனே அவனை பிடித்துக் கொண்டு வருவதற்கான தீவிரமான வேலையை நடத்துங்கள். பிரதான ஆசாரியரே வாழ்க. திருக்கிலும் சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? மறுத்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் நாற்று மறுத்துக் கொண்டிருந்த லாசருவின் சரீரத்தை 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினார். என்ன சொல்கிறீர்கள்? நாங்களும் கல்லறையில் நடந்த உண்மை சம்பவத்தை பார்த்துட்டு தான் வருகிறோம். இந்த மனிதனை இப்படியே அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படியே விட்டு விட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே, நாம் என்ன செய்வது? அவனை பிடித்து கொண்டு போவதற்கு நமக்கு நியாயமான ஆதாரங்கள் தேவைப்படுகிறதே. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். நியாயமான ஆதாரங்களை நாம் பார்க்க வேண்டாம். அவனை குற்றப்படுத்துவதற்கு பொய்யான ஆதாரங்களை சேகரியுங்கள். மேலும் அவன் எங்கே இருக்கிறான், எப்படி பிடிக்கலாம் என்று நன்றாய் விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு எவ்வளவு பணம் செலவானாலும் கவலைப்பட வேண்டாம். அவனை பிடித்து கொண்டு போட வேண்டும். உயிரோடு எழுந்த லாசருவையும் தொலைத்து கட்ட வேண்டும். வருகிற பஸ்கா பண்டிகைக்கு முன்னதாக வேலையை முடிக்க வேண்டும். சோத்திரம் ஐயா. சோத்திரம். ஆமா, நீங்க யார்? நானும் உங்களில் ஒருவன் தான். இதுவரையிலும் உன்னை பார்க்கவில்லையே, உங்களுக்கு என்ன வேண்டும்? எதற்கு இப்படி சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை, உங்கள் பெரிய திட்டத்திற்கு நான் கை கொடுக்க வேண்டும் என்று வந்தேன். இதற்குள் என்ன வேண்டும் என்று கேட்டு விட்டீர்களே. ஒன்றும் புரியவில்லை, விளக்கமாக சொல். இயேசுவை பிடிக்க நீங்கள் ஆலோசனை கொள்வதை குறித்து கேள்விப்பட்டேன். அதனால் என்ன சொல்லுங்கள். இதுவரையிலும் அந்த இயேசுவை உங்களால் பிடிக்க முடியவில்லை, இனியும் உங்களால் பிடிக்க முடியாது. அதற்காக உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். உதவியா? என்ன உதவி செய்வீர்கள்? அந்த இயேசுவை காட்டிக் கொடுப்பதில் உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று விரும்புகிறேன். என்ன? அந்த இயேசுவை காட்டிக் கொடுப்பதில் உதவி செய்கிறீர்களா? எப்படி? அப்படி நீங்கள் திட்டமிட்டபடி அந்த இயேசுவை நான் காட்டிக் கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? என்ன? எங்களால் முடியாது. நீங்கள் முடிக்கிறீர்களா? உண்மையாகத்தானே சொல்கிறீர்கள்? பொய் பேசி எனக்கு பழக்கமே இல்லை. வேலையை நேர்த்தியாக முடித்து
அதற்குரியதை வாங்கிக் கொள்வேன். இயேசுவை காட்டிக் கொடுக்க உங்களால் எப்படி முடியும்? நான் இயேசுவோடு நெருங்கி இருப்பவன். சுருக்கமாக சொன்னால் இயேசுவோடு இருப்பவன். என்ன? இயேசு போகிற இடம், வருகிற இடம், தங்குகிற இடம் எல்லாவற்றையும் நன்றாக தெரிந்தவன். அதனால்தான் என்னால் முடியும் என்று சொல்கிறேன். எனவே அதற்கு நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? நீங்கள் சொல்லுகிறபடியே எங்களுக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டால் நாங்கள் உங்களுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்கிறோம். எதற்காக சிரிக்கிறீர்கள்? இன்னும் அதிகமாக வேண்டுமா? எனக்கு 30 வெள்ளிக்காசு போதும். ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். சொல்லுங்கள். இந்த உண்மையை வேறு யாருக்கும் தெரிவிக்க கூடாது. யாரிடமும் சொல்ல மாட்டேன். நான் சென்று இந்த இரவு 8 மணிக்குள் வருவேன். வந்தவுடன் என்னிடம் வெள்ளிப்பணம் வந்துவிட வேண்டும். இயேசு இருக்கிற இடத்திற்கு உங்களை கூட்டிச் செல்வேன். உங்கள் வருகையை அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். சந்தேகமே இல்லாமல் எதிர்பாருங்கள். இயேசுவை நாங்கள் எப்படி கண்டு கொள்வது? உங்களுக்கு முன்பாக இயேசுவை கட்டிப்பிடித்து முத்தம் செய்வேன். நீங்கள் இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். சொன்னபடியே பணம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒன்றும் குறையாது. சென்று வருகிறேன். தாங்களின் பெயர்? ஆண்டவரே, இந்த வீண் செலவு எதற்கு? இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. ஆமாம்மா, நீ தைலத்தை வீண் செய்ய வேண்டாம். இவனை விட்டுவிடு. என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இது வைத்திருந்தால் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருந்தேன். இவன் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றியது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏற்ற விதத்தில் செய்கிற செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எருசலேமுக்கு போவோம், வாருங்கள். நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். 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 இன்று பஸ்கா பண்டிகை நாளாக இருப்பதால் நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர்? நீங்கள் நகரத்திலே பிரவேசிக்கும் போது தண்ணீர் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, இயேசுவும் இயேசுவின் சீஷர்களும் பஸ்காவை புசிக்க தகுதியான இடம் எங்கே என்று கேளுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள். ஆண்டவரே, தாங்களின் வார்த்தையின்படியே செய்கிறோம். ஐயா, நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரமோ? அதோ பாருங்கள், அந்த கிராமம்தான். அந்த கிராமத்தில் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? நாங்களும் நீங்கள் போகிற வீட்டிற்கு தான் போகிறோம். என்ன, நான் போகும் வீட்டிற்கு வருகின்றீர்களா? யாரை பார்க்க வேண்டும்? உங்க வீட்டு எஜமானை பார்க்க வேண்டும். எதற்காக? இயேசு கிறிஸ்து என்பவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர் என்பது எனக்கு மட்டுமல்ல, என் எஜமானனுக்கும் தெரியும். இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் ஏராளமான அற்புத அடையாளங்களை செய்கிறார் என்றும், வியாதிகளை குணமாக்கிறார், பிசாசுகளை விரட்டுகிறார் என்றும்,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார் என்றும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவுபடுத்துகிறார் என்றும் என் எஜமான் சொல்லிதான் எனக்கு தெரியும். நாங்கள் யார் என்பது தங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லையே. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். அந்த கடவுளின் சீஷர்களா? இவ்வளவு நேரம் எனக்கு சொல்லாமல் இருந்து விட்டீர்களே. இப்போது என் எஜமானின் வீட்டில் தங்க போகிறீர்களா? தங்குவதற்காக இல்லை, இயேசுவோடு பஸ்காவை புசிப்பதற்காக தான். என் எஜமான் தரிசனத்தில் கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு மெத்தியின் மேல் அறைய ஜனக்காலம் முதலியானவையில் வெறுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வரவை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், இதுதான் அந்த வீடு, உள்ளே வாருங்கள். இதுதான் எஜமா வீடு. எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னபடி எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்திருக்கிறேன். நீங்கள் போதகரோடு வந்து பஸ்காவை புசியுங்கள். நான் செய்கிறது என்னவென்று இப்போது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். நீ ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவிடும். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும். மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல. நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருக்கிறேன். ஆண்டவரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆண்டவரே, இதுவரையிலும் பேசாத வார்த்தைகளை இப்பொழுது எங்களிடம் பேசுவதை நினைத்தால் எங்களுக்கு அதிக வருத்தமாக இருக்கிறது. என்னை காட்டிக் கொடுக்கிறவருடைய கை என்னுடனே கூட பந்தி இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்தில் பிறவாது இருந்தால் நலமாய் இருக்கும். என்ன இது? நம் போதகர் சொல்வதை கேட்டால் இருதயமே வெடித்து விடுவது போல் இருக்கிறது. நம் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கும் துரோகி நமக்குள் யாராக இருக்கக்கூடும்? இப்படிப்பட்ட சதிகாரன் நமக்குள்ள யார்? உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் வேண்டாம். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுந்திருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியோவுக்கு போவேன். இயேசுவே, உமது நாமத்தின் நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அறிய மாட்டேன். பேதுருவே, இன்று ராத்திரி சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை பணப்பைகளையும் சாமான்களையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாக இருந்ததா? ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் குறைவாக இருக்கவில்லையே. இப்பொழுது பணப்பையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்துக் கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொல்ல கடவன். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதோ அந்த தோட்டத்திற்கு போவோம், வாருங்கள். பிரதானாசிரியரே,
அந்த யூதாஸ் நம்மை ஏமாற்றிருப்பானோ? ஏமாற்றி விடுகிறவனா இருந்தால் பேரம் பேச மாட்டானே. யூதாஸ் வந்து விட்டார், யூதாஸ் வந்து விட்டார். வா யூதாஸ் வா, உன் வரவை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி நம்முடைய திட்டங்கள் கைப்பிடி வந்து விட்டதா? நான் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டேன். புறப்படுங்கள். யூதாஸோடு நீங்களும் புறப்படுங்கள். எங்கே பணம்? ஆயத்தமாயிருக்கிறது யூதாஸ். பணத்தை வாங்கிக் கொண்டு இயேசுவை இவர்களுக்கு காட்டிக் கொடு. என்னிடம் பணத்தை கொடுங்கள். இயேசுவை எங்களுக்கு காட்டிக் கொடுக்காவிட்டால் பணத்தை திரும்ப கொடுத்து விடுவேன். பணத்தை கொடுப்பதோடு விட மாட்டோம், உன்னையும் ஒழித்து கட்டுவோம். யூதாஸ், இதோ இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு. தேவாலய சேனை தலைவரே, வேத பாரகர்களே, பரிசேயர்களே, யூதர்களே, நீங்கள் அனைவரும் யூதாஸோடு சென்று இயேசுவை பிடித்து வாருங்கள். யாக்கோபு, யோவான், நீங்கள் 3 பேரும் என்னோடு வாருங்கள். மற்றவர்கள் இங்கேயே உட்கார்ந்திருங்கள். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கள். எங்கே யூதாஸை காணுமே? அவனுக்கு வீட்டு ஞாபகம் வந்திருக்கும். நம் ஆண்டவர் நம்மிடத்தில் இவ்வளவு வருத்தமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு மட்டும் எப்படி வீட்டு ஞாபகம் வரும்? நாம் எல்லாருக்கும் சாப்பிட ஏதாகிலும் வாங்கிட்டு வருவதற்காக போயிருப்பான். கையில் இருந்த பணமெல்லாம் காலியாகிவிட்டது என்று சொன்னானே. யூதாஸ் சொல்கிறதையா நம்புகிறீர்கள்? ஒதுக்கி வைப்பதிலும் பதுக்கி வைப்பதிலும் யூதாஸ் நன்கு பழக்கப்பட்டவனாயிற்றே. எப்படியோ நமக்கு தேவையானதை கொண்டு வந்தால் போதும். நீங்கள் எதையோ பேசுகிறீர்களே. நம்மோடு இருந்தால் தூங்க முடியாது என்று நினைத்து தனித்து தூங்குவதற்காக சென்றிருப்பான். அப்பாடா, எனக்கு தூக்கம் கண்ணை இழுக்குது. ஆமா, எனக்கு கூட தூக்க மயக்கமா இருக்குது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். எங்க ஜெபம் பண்ண முடிகிறது? ஒரே தூக்கமாக வருகிறது. யாக்கோபு, எனக்கு தூக்கம் வருகிறது. நம்முடைய ஆண்டவர் வந்துவிட்டால் நம்மை தட்டி எழுப்புவார். எனக்கும் தூக்கம் வருகிறது. பிதாவே, இந்த பாத்திரம் எனக்கு நீங்க போடுவானால் நீங்கபடி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகிலும் சார்பம் உள்ளதுதான், நான் சுமம் பலவீனம் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறணும், உம்முடைய சித்தம் நிறைவேறணும், நிறைவேறணும், நிறைவேறணும். ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம பலவீனம் உள்ளது என்று நம் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆமாம், மாம்சமோ பலவீனம் உள்ளது, பலவீனம் உள்ளது, பலவீனம் உள்ளது. சோதரம் சோதரம் சோதரம். இந்த பாத்திரத்தில் பாவம் பண்ணினாலே இனி என்னை விட்டு நீங்க கூடாதார்கள். உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள், உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள், உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். ஆழ்ந்த நித்துறையில் இருக்கிறீர்களே, என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பிதாவே, உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பிதாவே, உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பிதாவே, உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பிதாவே, உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பிதாவே, உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பிதாவே, உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுது. உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுது. உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுது. உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுது. நேசகுமாரன் இதுவரையிலும் என் சித்தத்தையே செய்து வந்தான். தொடர்ந்து உண்மையிலே என் சித்தமே. நீங்கள் எத்தனை பண்ணுகிறது என்ன? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி நீங்கள் நித்திரை பண்ணி இணைப்பார்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக் கொடுக்கும் வேலை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறோம். இதோ வந்துவிட்டான். யுவராசே, துக்கத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய்? ஆண்டவரே, பட்டயத்தால் எல்லாரும் வெட்டுவோமா? எதிரே உன் பட்டயத்தை உரையில் போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் பதிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை எங்களுக்கு அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனேயானால் விவிதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? கல்லணை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் கடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வேண்டியது. நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன். பொழுது என்னை பிடிக்கவில்லை. அதிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வேத வசனங்கள் நிறைவேறும்படி இதில் எல்லாம் சம்பவிக்கிறது. நீ என்ன பேசினாலும் எதை செய்தாலும் இனி விடப்போவதில்லை. உன் தந்திரம் மந்திரம் எல்லாம் இனி ஒன்றும் பலிக்காது. இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்யும் யாருமே இல்லை. எல்லோரும் உன்னை விட்டு ஓடி போனார்கள். இவனிடம் பேச வேண்டியது என்ன இருக்கிறது? இழந்த வாரங்கள். எவ்வளவு காலம் இவன் நம்ம ஏமாற்றி விட முடியும்? பாவம், பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளையை போல் மாட்டிக்கொண்டான். பிரதான ஆசாரியரே, பேய்களை விரட்டுகிறேன், நோய்களை குணமாக்குகிறேன் என்று சொல்லி ஜனங்களை கலக்கிக் கொண்டிருந்த இவனை இனி விடவே கூடாது. ஆமாம், இவன் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருந்த வஞ்சகன் இவன். இனி இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. பிரதான ஆசிரியரே, அவன் அதோடு நிறுத்தவில்லை. என்னை பின்பற்றினால் நித்திய ஜீவன் உண்டு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் போக மாட்டான் என்று மாயமாலமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை கெடுத்துக் கொண்டிருக்கும் கொடுமைக்காரன். பிரதான ஆசாரியரே, அது மட்டுமல்ல, வித்தியாசமான உபதேசங்களை சொல்லி ஜனங்களை கலங்க வைக்கும் கலகக்காரன். இந்த ஆலயத்தை எடுத்து போட்டு கைவேலை இல்லாத தேவாலயத்தை 3 நாளைக்குள் கட்டுவேன் என்று ரொம்பவும் கர்வமாய் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தை சொன்னது உண்மைதானா? உண்மைதான். பிரதான ஆசாரியருக்கு இவ்வளவு கர்வமாக பதில் சொல்கிறாயே? நான் தகாத விதமாக பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேன் ஆகில் என்னை ஏன் அறைகிறாய்? அடித்தது நியாயம்தான். ஆம், தேவாலயத்தை இடித்து போடுவேன் என்று
எதற்கு சொன்னாய்? கைகளால் கட்டப்பட்ட தேவாலயத்தை குறித்து நான் சொல்லவில்லை. கைவேலையல்லாத தேவாலயமாகிய என் சரீரத்தை குறித்து தான் நான் சொன்னேன். ஒன்றும் விளங்கவில்லையே. நான் தேவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவன். என் சரீரமாகிய இந்த ஆலயத்தை நீங்கள் எடுத்து போடுகிறீர்கள். 3ஆம் நாளில் என் பிதா என்னை எழுப்புவார் என்றுதான் சொன்னேன். என்ன சொன்னாய்? 3ஆம் நாளில் உன் பிதா உன்னை எழுப்புவாரா? பிரதான ஆசாரியரே, உங்கள் எதிரிலே எவ்வளவு கர்வமாய் பதில் சொல்கிறார் பாருங்கள். அப்படியானால் நீ ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டிய தேவனுடைய குமாரனா? நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவன் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். இனி நமக்கு வேறு சாட்சி தேவையில்லை. விடிய மட்டும் இவனை பார்த்துக் கொள்ளுங்கள். நீயும் அந்த இயேசுவோடு இருந்தவன் தானே? என்னம்மா சொல்கிறீர்கள்? அப்படி ஒன்றுமில்லை. நீயும் அந்த இயேசுவோடு இருந்தவன் தானே? அந்த மனுஷனை நான் அறியேன். நீயும் அந்த இயேசுவோடு இருந்தவன் தானே? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். சத்தியமாக சொல்கிறேன், இயேசு யார் என்று எனக்கு தெரியாது. தெரியவே தெரியாது. இயேசுவே, உமது நாமத்தின் நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன். எதிர்வே இன்று ராத்திரி சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சத்தியமா உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னது என்னை அதிகமா நேசிக்கிறேன். ஜனாதிபதி பிலாத்து அவர்கள், ஜனாதிபதி பிலாத்து அவர்கள், ஜனாதிபதி பிலாத்து அவர்கள், உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நியாயமானபடி தீர்ப்பு செய்யப்படும். மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களே, நம்முடைய ஜனங்களை வஞ்சித்து கலகம் பண்ணி கொண்டிருக்கும் இந்த இயேசு என்ற மனிதனை தங்கள் விசாரித்து தீர்ப்பு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்ன வஞ்சகமா, கலகமா? இந்த இயேசு நன்மை செய்கிறார் என்று தானே கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர்கள் சொல்வது உண்மையா? இவர்கள் குற்றம் சாட்டுகிறபடி நான் வஞ்சகனும் இல்லை, கலகக்காரனும் இல்லை. ஏன் இப்படி தேவையில்லாத குற்றத்தை இந்த இயேசு மீது சாட்டுகிறீர்கள்? இவன் செய்கிற நன்மையான காரியங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஜனாதிபதி அவர்களே, இவன் தன்னை யூதருடைய ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ யூதருடைய ராஜாவா? நீ சொல்லுகிறபடிதான். நீங்கள் சொல்லுகிறபடி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே. ஜனாதிபதி அவர்களே, இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் என்றும் தேவையில்லாத உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்ன நீங்கள் குற்றம் சாட்டுகிற இந்த இயேசு கலிலேயனா? அப்படியானால் இவன் ஏரோது ராஜாவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். ஏரோது இவனை விசாரித்து இவனுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். இந்த கொடியவனுக்கு நீங்களே தீர்ப்பு வழங்குங்கள். இல்லை, நீங்கள் ஏரோதுடன் கொண்டு செல்லுங்கள். ஏரோது இவனை விசாரிக்கட்டும். நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தின மனிதனான இந்த இயேசுவை காண நான் மிகவும் ஆசையா இருந்தேன். என் ஆசை இன்று நிறைவேறியதை நினைத்து
மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ராஜாதி ராஜா அவர்களே, இவனை பார்த்தவுடன் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டானதா? ஆம், அளவிலாத மகிழ்ச்சி. இந்த இயேசு கிறிஸ்து வியாதிஸ்தர்களை குணமாக்குகிறார், சப்பானிகளை நடக்க செய்கிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் என்று அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் இந்த இயேசுவை காண நான் ஆசையாய் துடித்துக் கொண்டிருந்தேன். ராஜாதி ராஜா அவர்களே, ஏதோ தந்திரத்தினாலும் மந்திரத்தினாலும் எதையோ செய்து ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அநேக தந்திரங்களால் ஜனங்களை கலக்கிக் கொண்டிருப்பதும் அல்லாமல் தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் தேவதூசரம் சொல்லித் திரிகிறார். உண்மையை சொல், நீ தேவனுடைய குமாரனா? ஆம், நான் தேவனுடைய குமாரன் தான். ராஜா அவர்களே, எவ்வளவு கர்வமாய் பதில் சொல்கிறான் பாருங்கள். அது மாத்திரமல்ல ராஜா அவர்களே, ஜனங்கள் மத்தியில் தன்னை யூதருடைய ராஜா என்று பறைசாற்றி திரிகிறான். இவர்கள் சொல்லுகிறபடி நீ யூதருடைய ராஜாவா? என்ன நான் கேட்கிறேன், ஒன்றும் பேசாமல் இருக்கிறான். ராஜா அவரின் கேள்விக்கு அவன் எப்படி பதில் சொல்வான்? அவன் தான் குற்றவாளியாச்சே. அது மட்டும் இல்ல ராஜா அவர்களே, பாவங்களை போக்க இவனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்று துணிகரமாய் பேசி திரிகிறான். இவர்கள் சொல்லுகிறது உண்மையா? அது மட்டுமல்ல ராஜா அவர்களே, என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகம் போவதில்லை என்று ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லை ராஜா அவர்களே, கைவேலையினால் கட்டப்பட்ட தேவாலயத்தை இடித்து போட்டு கைவேலை அல்லாத ஆலயத்தை 3 நாட்களுக்குள் எழுப்புவேன் என்று தந்திரமான வார்த்தைகளை கூறி துணிகரமாக பேசி திரிகிறான். உண்மையை அடுக்கடுக்காக இத்தனை குற்றங்களை சாட்டுகிறாயே, நீ ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாயே. அது மட்டுமல்ல ராஜா அவர்களே, மறுத்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை ஏதோ மந்திர சக்தியினால் 4வது நாளில் உயிரோடு எழுப்பிவிட்டார். இதை கொண்டு ஜனங்களை தன் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறான். இல்லை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை 4வது நாள் உயிரோடு எழுப்பி விட்டாயா? இவ்வளவு பெரிய வல்லமை உணர்ச்சின உண்டா? இதெல்லாம் மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் செய்து முடிக்கிற ஏமாற்று வேலை. இதெல்லாம் தந்திரமும் இல்லை, மந்திரமும் இல்லை. எப்படிப்பட்ட வல்லமை அதிகாரம் உன்னிடத்தில் இருந்தாலும் உன்னை யூதருடைய ராஜா என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் சொல்வது சரியில்லை. யமனாங்கே, ராஜா அவர்களே வாழ்க! அறைக்குள் இருக்கும் மெல்லிய வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள். நீங்கள் குற்றம் சாட்டுகிற இந்த இயேசுவின் மீது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் காண முடியவில்லை. ராஜா அவர்களே, நீங்கள் சொல்வதே சொன்னதைதான் திரும்பவும் சொல்லுகிறேன். நீங்கள் பிரார்த்தனத்தில் இவனை எடுத்துச் செல்லுங்கள். பிரார்த்திவே தீர்ப்பு வழங்கட்டும். இந்த செய்தியை பிரார்த்திவிடம் கொடுத்து விடுங்கள். ஆகட்டும் ராஜா அவர்களே. எதுக்குமா இது சாடாம வருத்தமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நடக்கிற சம்பவத்தை நினைத்து மிகவும் வேதனைப்படுகிறேன். நான் சொல்லும் செய்தியை ஐயாவிடம் சொல்லிவிடுங்க. சொல்லுங்கம்மா. அந்த நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சென்ற இரவு பூராவும் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். ஆகையினால் அவருக்கு விரோதமாக எந்த தீர்ப்பும் செய்ய வேண்டாம் என்று ஐயாவிடம் சொல்லிவிடுங்க. சொல்றேம்மா.
நீங்கள் விசாரணை செய்யும் இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று அம்மா தரிசனத்தில் கண்டு வெகு பாடுபட்டார்களாம். இந்த உண்மையை உங்களிடம் சொல்லும்படி என்னை அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் குற்றம் சாட்டுகிற இந்த இயேசு மீது மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றுமில்லை என்று ஏரோதுவும் குறிப்பிட்டிருக்கிறார். நீ யூதருடைய ராஜாவா? பாருங்கள், 1000 முறை கேட்டாலும் ஆணவத்தோடு அதே பதிலை சொல்கிறார். இவனை இனியும் விடுவது சரியில்லை. பாவங்களை போக்க வந்தேன் என்று நம் அனைவரையும் பாவியாக பார்க்கிறார். இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்கள், நீ அவைகளை கேட்கவில்லையா? இவன் மீது மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தை காண முடியவில்லை. ஆனபடியினால் இவனை கண்டித்து விடுதலையாக்குவேன். நீங்கள் இந்த பொல்லாதவனுக்கு நன்மை செய்யக்கூடாது. இன்று பண்டிகை நாள். இன்று இவனை அகற்றும். பரமாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். கூச்சல் போட வேண்டாம், கூச்சல் போட வேண்டாம். நியாயமானதை செய்ய நான் தவறி போக மாட்டேன். 1 மணி நேரம் கழித்து விசாரணை செய்வேன். எதுக்குமா இப்படி அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? என் மகனை பிடித்து கொடுமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்களே, இந்த வேதனைகளை என்னால் தாங்க முடியவில்லையே. அம்மா, நீங்க ஒன்றே குறித்து வருத்தப்படாதீங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்று நேரிடாது. அவர் யார் என்பது சீக்கிரமா எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அவர் நன்மையை தவிர ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்ததில்லையே. அப்படிப்பட்ட நீதிமானுக்கு ஒன்றும் நேரிடாது. என் மகனுக்கென்று வழக்காட, அவன் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து சொல்ல யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மா. கடவுளே முன் வந்து நியாயம் செய்வாரு. நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இந்த 2 பேர்களில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? பரமாசை எங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும். அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இவன் மரணத்துக்கு ஏதுவான பொல்லாப்பு என்ன செய்தான்? ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இத்தனை குற்றங்களை அவன் மேல் சொல்லியும் நீங்கள் அவன் பட்சமாக பேசுகிறீர்கள். அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறீர்கள். நீங்கள் 1000 சொன்னாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இந்த இயேசுவை சிலுவையில் அறிய வேண்டும், சிலுவையில் அறிய வேண்டும். பரபாசை விடுதலை செய். அமைதியாக இருங்கள். அமைதி, அமைதி, அமைதி. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன். நீங்களே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கள்
பரவாசை விடுதலையாக்குவோம். இயேசுவை சிலுவையில் அறையும். நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே பரவசை இன்றைக்கு விடுதலை செய்கிறேன். இயேசுவை உங்கள் விருப்பம் போல் சிலுவையில் அறையுங்கள். இனி இவருக்கு விசாரணை ஒன்றுமே. எடுத்து வாருங்கள். தேவகுமாரனே வாழ்க. பாவம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே, இன்றைக்கு உன் பாரத்தை சுமக்க யாரும் இல்லையே. பாவம். போடுங்க. ரத்தத்துல உரைகிற மாதிரி போடுங்க. இதை பிடித்துக்கொள். இப்பொழுது நீ யார் என்று தெரிகிறதா? என்ன வேண்டும்? யூதருடைய ராஜா, யூதருடைய ராஜா யூதருடைய ராஜாவுக்கு என்ன வேண்டும்? பாவங்களை போக்க வந்த பரிசுத்தவானே, உனக்கு என்ன வேண்டும்? தன்னை தேவகுமாரன் என்று சொல்லி எல்லோரையும் கலக்கி காரணக்காரனே, அடி போடு. அடி போடு. போடு. அடி அடி போடு. அடி நல்லா இழுத்து அடி. நல்லா வலி அடி. சாட்டையில போடு. அடி போடு. அடி போடு. அடிங்க போடு. அடி எப்படி பாடு பாருங்க. அடி போடு. அடி போடு. நல்லா போடு. உனக்கு ருசியானதை கொடுக்கிறோம். யூதருடைய ராஜாவுக்கு நேரத்தை கடத்தி கொண்டே போக வேண்டாம். சிலுவையை ஆயத்தம் பண்ணுங்கள். தேவாலய சேனை தலைவரே, 2 மணி நேரத்திற்கு நாங்கள் ஆயத்தம் செய்து விடுகிறோம். ஐயா, இந்த சிலுவையை யாருக்காக அடிக்கிறீர்கள்? பாவம், உனக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியவில்லை. யூதருடைய ராஜா என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தானே, அந்த இயேசு. என்ன? இயேசுவை சிலுவையில் அறையப் போகிறார்களா? ஆம், என்றைக்கு? இன்றைக்கு தீர்ப்பு முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. ஐயா, இயேசுவை சிலுவையிலே அறையாமல் தடுப்பதற்கு என்ன வழி இருக்கிறது? பாவம் பரிதாபம் பார்த்தாயானால் உனக்கு ஒரு சிலுவை செய்ய வேண்டியதா இருக்கும். ஐயோ, என் இயேசுவை சிலுவையில் அறையப் போகிறார்களா? ஆம், இன்னும் 1 மணி நேரத்தில் சிலுவையை ஆயத்தம் பண்ணணும். சும்மா எங்களிடம் பேசி நீங்க வேலையை கிடைக்காதே. மரியாதையாக இங்கிருந்து போய்விடு. ஐயோ, நான் இப்போது என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? இயேசுவை சிலுவையில் அறைவதை தடுத்து நிறுத்த நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நேரம் கடந்து போகிறது. சீக்கிரம் வேலை நடக்கட்டும். என்ன வேலை முடிந்ததா? தேவாலய சேனை தலைவரே, தாங்கள் சொன்னபடியே எல்லா வேலையும் முடிந்தது. ரொம்பவும் மகிழ்ச்சி. என் மகனே, இயேசுவே, என் மகனே, என் மகனை இழந்து என்னால எப்படி உயிர் வாழ முடியும்? கொடுமையை பார்த்து தேவன் சும்மா இருக்க மாட்டார். என் மகனை மாறினால அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்களே, என்னால எப்படி தாங்க முடியவில்லையே. அழாதீங்கம்மா,
எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். இனிமே என் மகனை சிறுவினாரு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டு இருக்காங்களே. அம்மா அம்மா, இயேசு கிறிஸ்துவ கொல்கத்தா மலைக்கு கொண்டு சென்று சிலுவையில் அறைய எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டார்கள். அப்பா பிதாவே, உம் சித்தம் நிறைவேறட்டும். என் மகனுக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. என் மகனுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். என் மகனுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். மகனுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். தேவனே, உம்முடைய நாமத்தை சீர்குலைக்க வந்த இயேசு என்கின்ற மனிதனை சிலுவையில் அறைந்து ஒன்று கூட எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது. ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரு? யூதாசா? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். என்ன மன்னிப்பதா? யூதாசே, அப்படி என்ன பாவம் செய்தாய்? ஐயா, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்து விட்டேன் ஐயா, நான் பாவம் செய்து விட்டேன். யூதாஸ், நீ என்ன சொல்கிறாய்? ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததினால பாவத்தை செய்து விட்டேன் ஐயா, பாவத்தை செய்து விட்டேன். யூதாஸ், நீ என்ன சொல்கிறாய்? நீ அப்படி ஒன்றும் நினைக்க வேண்டாம். நீ பெரும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறாய். ஐயா, உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை உங்கள் கையில் திருப்பி கொடுத்து விடுகிறேன். தயவு செய்து குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுங்கள் ஐயா, இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுங்கள். என்ன யூதாஸ், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? எனக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை. நான் நிதானத்தோடு தான் பேசுகிறேன். நிதானத்தோடு இருந்தால் எங்களிடம் வாங்கிய பணத்தை நன்றாக செலவு செய்து சந்தோஷமாக வாழு. சந்தோஷம், சந்தோஷம் ஐயா, எனக்கு இந்த பணத்தால் ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியாது ஐயா. இயேசு கிறிஸ்து இல்லாம எனக்கு வாழ்வே இல்லையா, எனக்கு வாழ்வே இல்லை, எனக்கு வாழ்வே இல்லை. யூதாசே, சும்மா பேசிக் கொண்டிருப்பதினால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. யூதாஸ் தேவாலயத்துக்கு முன்பாக செத்து கிடக்கிறான். பைத்தியக்காரன் பணத்தை வைத்து சந்தோஷமா வாழ்வதை விட்டு இப்படி செத்து போனான். உடனே இவனை இழுத்துக் கொண்டு போய் அடக்கம் செய்யும். ரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியில் இந்த பணத்தை போட வேண்டாம். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை வாங்குவோம். உலகத்தை ரட்சிக்க கலங்கப்படுத்திக் கொண்டிருந்தாயே, இந்த திருமையை சுமக்க கூட பெறவில்லையா? எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுகிறேன். மகனின் வாக்குறுதிகள் என்று பயன்படாத கண்டைகள், பாய்படாத முளைகள், ராட்சிய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி
உபதேசம் செய்ய தொடங்கி விட்டாயா? உபதேசம் யாருக்கு தேவை? இல்லை. அடியுங்கள். எப்படி ரத்தம் ஒட்டுகிறது பாருங்கள்.